மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32 ஆண்டு கால என்னுடைய நெடும் பயணத்தில் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துரைக்காக என் மீது ஒரு அபாண்டமான துரோகப் பழியை சுமத்திய காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் கட்சி கடந்து ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகியிருக்கிறது. எனவே என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த துரோகப் பழியை துடைத்தெறிவதற்கு நீதி கேட்டு வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் பகுத்தறிவு பகலின் தந்தை பெரியார் சிலைக்கு பின்பாக சிவானந்த சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு நாட்டு மக்களிடம் நீதி கேட்க இருக்கின்றோம். அதற்காக கூட்டப்பட்ட ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் 300க்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ட்டு. ஏதோ நம்ம நண்பர்களுக்கு உட்காந்து பேச போகிறோன்னு பார்த்தா அங்கே 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து விட்டார்கள். எனவே அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காகத்தான் எங்களை வருத்தி கொண்டு நாங்கள் அங்கே அமர இருக்கிறோம். ஆனால் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற விதத்தில் தலைவர் வைகோவுடைய மகன் முதன்மைச் செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அவர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருப்பது என்பது உடலுக்கு நல்லது, மனதிற்கு நல்லது என்று ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதற்காக ஒரு PhD வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அவர் உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் சகோதரர் துரை அவர்களே, புரட்சியின் திறவுகோல் பட்டினி என்பதை உலகம் வரவில் வைத்திருக்கிறது. உட்கட்சி ஜனநாயக படுகொலையை கண்டித்து தான் இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம். 21 ஆண்டு காலம் நான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக பணியாற்றியிருக்கிறேன். நான் கேட்கவில்லை, ஆனால் தோழர்கள் கேட்கிறார்கள், நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். ஏன் உங்களுக்கு அடுத்த நிலையில் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை? முதன்மைச் செயலாளர் அல்லது பொருளாளர் அல்லது அவைத்தலைவர் என்ற பொறுப்புகளை ஏன் உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற கேள்வியை இன்றைக்கு வினா தொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். யார் உங்களுக்கு மாறுகருத்து கொண்டாலும் அவர்கள் மீது துரோகப் பழியை சொல்லி வெளியேற்றுவது என்பது ஜனநாயகத்தின் ஆக பெரிய படுகொலையாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே கட்சியில் இதுவரையில் விளக்கப்பட்டவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். தலைவர் வைகோ அவருடைய தரப்பில் சொல்வதை போன்று சென்னை பாஷையில் சொல்லுவாங்க, பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்கிறாங்க. பொத்திக்கொண்டு மூடிக்கொண்டு போகின்ற கூட்டம் நாங்கள் அல்ல. நாங்கள் துணிந்து நின்று நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காக நாங்கள் திரண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.